குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தங்கரின் பதவிக்காலம் முடிய 2 ஆண்டுகள் இருந்த நிலையில் உடல்நிலையை காரணம் காட்டி திடீர் என அவர் ராஜினாமா செய்தார். இதன் பின்னணியில் RSS பாஜகவின் நெருக்கடி இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் அடுத்த குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடவடிக்கைகள் வரும் 7ஆம் தேதி தொடங்குகின்றன. தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி வேட்புமனு தாக்கல் வரும் 7ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த நாளான 22ஆம் தேதி வேட்புமனுக்களின் மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் 25 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்படும் பட்சத்தில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தி அன்று மாலையே முடிவு வெளியாகும். உயிரிழப்பு, ராஜினாமா, பதவி நீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குடியரசு துணைத் தலைவர் பதவி காலியாக நேரிட்டால் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. அதன்படி தேர்தல் நடவடிக்கைகளை தொடங்கிய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் இடம்பெற்றுள்ள எம்பிக்களை உள்ளடக்கிய வாக்காளர் பட்டியலை இறுதி செய்ததாக ஏற்கனவே அறிவித்தது. ரகசிய வாக்கெடுப்பு முறையில் எம்பிக்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே பெரும்பான்மை உள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.